சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய ஆவணி மாதம் அமாவாசையில் குலதெய்வத்திற்கு இந்த ஒன்றை செய்ய மறக்காதீர்கள். அது என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே குலதெய்வத்திற்கு அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்கள் ரொம்பவே விசேஷமானது. பௌர்ணமியில குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். அமாவாசையில இந்த ஒன்றை நம்ம செய்யறதுனால குலதெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்கும். அதுதான் அமாவாசை வழிபாடு. ஆவணி மாதம் அப்படின்னாலே பல சிறப்புகள் வாய்ந்த மங்கள மாதம், சிங்க மாதம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் சிங்க மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, சூரியன் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்வது இந்த ஆவணி மாதத்துல. அதனாலதான் இந்த மாதத்திற்கு சிங்க மாதம் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. இப்பேற்பட்ட இந்த மாதத்துல தான் கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, ஆவணி அவிட்டம், ஆவணி திருவோணம், ஆவணி பௌர்ணமி, ஆவணி அமாவாசை அப்படிங்கிற சிறப்பு வாய்ந்த நாட்கள்லாம் இருக்கு. இந்த அமாவாசை நாட்கள்ல நம்ம முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்கும்போது கண்டிப்பா முன்னோர்களின் ஆசீர்வாதமும் குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். குலதெய்வத்தின் மூத்த குழந்தைகள் தான் உங்க முன்னோர்கள். அவர்களுக்கு தேவையானவற்றை செய்வது நம்மளோட கடமை. அதை நம்ம முறையா செய்யும் போது கண்டிப்பா உங்க குலதெய்வம் மனம் மகிழ்ந்து உங்களுக்கு மற்றும் உங்க குடும்பத்திற்கே பித்ரு சாபம் வராது, பித்ரு தோஷம் வராது, குலதெய்வ சாபம் அப்படிங்கிறது வரவே வராது. யார் ஒருவர் முறையாக அமாவாசையில் முன்னோர் வழிபாடும், பௌர்ணமியில் குலதெய்வ வழிபாடும் செய்றாங்களோ, கண்டிப்பா இது போன்ற தோஷங்கள் அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்க பரம்பரையில யாருக்குமே இது போன்ற தோஷங்கள் வரவே வராது. எங்களுக்கு முன்னோர்களே நினைச்சு தர்ப்பணம் குடுக்க முடியல, திதி குடுக்க முடியல அப்படிங்கிறவங்க கூட இந்த அமாவாசையில இந்த ஒரு வழிபாட செய்யலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு அப்பா, அம்மா இல்லையோ அந்த ஆண்மகன் அல்லது கணவன் அல்லாத பெண். ஒரு பெண்ணுக்கு தாய், தந்தை இல்ல அப்படின்னா, அவங்க மருமகன் அத செய்யலாம். இல்ல மகன் தான் செய்யணும். தாய், தந்தைக்காக பெண்கள் அதை செய்யக்கூடாது. அதாவது சுமங்கலி பெண்கள் இதை கட்டாயம் செய்யவே கூடாது. இது ஒரு எளிய வழிபாடு தான். உங்க வீட்ல இருந்தே செய்யக்கூடிய வழிபாடு தான். வரக்கூடிய ஆவணி மாதம் அமாவாசை எப்ப வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாசம் 2ஆம் தேதி வருது. காலையிலேருந்தே நமக்கு காலைல ஒரு 6:30 மணியிலிருந்தே நமக்கு அமாவாசை அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருது. நீங்க ஒரு 8 மணிக்கு மேல என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல என்ன சாப்பாடு இருந்தாலும் சரி, காலையில ஒரு இட்லி இருந்தாலும் சரி, இல்ல மத்தியானம் நீங்க என்ன சமைச்சாலும் அத வந்து எச்சி படாம அத அசைவம் சமைக்கக்கூடாது. எச்சி படாம எடுத்து வச்சு அந்த சாப்பாட்டுல கொஞ்சம் எள்ளு கலந்து, அதை நீங்க காகத்திற்கு வைத்தாலே போதும். கண்டிப்பாக காகையின் ரூபத்தில் உங்க முன்னோர்கள் வந்து அந்த சாப்பாட்ட எடுத்துக்கிட்டு, கண்டிப்பா உங்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது இந்த அமாவாசையில கட்டாயம் கிடைக்கும். இதை செய்த பிறகே தான் உங்க வீட்ல வந்து விளக்கேத்தி உங்க குலதெய்வத்தை வணங்க வேண்டும். முதல்ல அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களுக்கு என்ன செய்யணுமோ அத செய்த பிறகு தான் உங்க குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாட்டை நீங்க தாராளமாக செய்ய வேண்டும். அமாவாசையில குலதெய்வ வழிபாடை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்க உங்க காகத்திற்கு நீங்க வீட்ல உணவு வைத்தாலும் சரி, இல்ல நேரா போய் அருகில இருக்கிற கோவில், குளங்கள்ல தர்ப்பணம் குடுக்குற இடத்துல போய் நீங்க தர்ப்பணம் குடுத்துட்டு வந்தாலும் சரி, வந்த உடனே உங்க வீட்ல கை, கால், மூஞ்செல்லாம் கழுவிட்டு, உங்க வீட்ல அனைத்து விளக்குகளையும் ஏற்றுங்க. நார்மலா உங்க பூஜை அறையில எத்தன விளக்கு நீங்க ஏத்துவீங்களோ, அத்தனை விளக்குகளையும் ஏற்றி முடித்த பிறகு, சாப்பாடெல்லாம் சமைச்சு, காகத்திற்கு எள் கலந்து சாதம் வைங்க. சாதம் வைத்து முடித்த பிறகு, அதற்கு பிறகு நீங்க மாலை நேரத்திலயும் இந்த வழிபாடு செய்யலாம். இல்ல அப்பயே ஒரு தீப, தூப ஆராதனை சாமிக்கு கொஞ்சமா சாதம் வச்சும் நீங்க தீப, தூப ஆராதனை காமிக்கலாம். அப்படி இல்லைனாலும், ஒரு ஏதோ ஒரு பழங்கள் வச்சு தீப, தூப ஆராதனை காமிச்சு உங்க பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். சாயங்காலம் கட்டாயம் உங்க வீட்டு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு வீட்ல விளக்கு ஏத்தணும். அதுதான் காலையில நம்ம எப்படி முன்னோர்களுக்காக வாசல்ல கோலம் போடாம இருக்கோமோ, அதே அளவுக்கு சாயங்காலம் வாச தெளிச்சு கோலம் போடுறதும் ஒரு முதன்மையா இருக்கணும் இந்த அமாவாசை நாட்கள்ல. ஏன்னா, முன்னோர்கள் வந்து போனதுக்கு பிறகு கண்டிப்பா வாசல்ல அப்படிங்கிறது ஒரு கோலம் அப்படிங்கிறது இருந்தா தான் நம்ம தெய்வங்கள் நம்ம வீடு தேடி வருவாங்க. இப்போ ஒரு சிலர் கேட்கலாம், நாங்க காலையிலேயே வேலைக்கு போறோம். அதனால நாங்க என்ன செய்றது, காலையிலேயே எள் கலந்த சாதம் எடுத்து காகத்திற்கு வச்சுட்டு நீங்க தாராளமா போலாம். வந்து மாலை நேரத்துல கூட நீங்க உங்க குலதெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை நினைச்சு வீட்ல விளக்கேத்தி வழிபாடு செய்யலாம். ஒரு சிலர் காலையிலயும் நாங்க இட்லியில எள் கலந்து வச்சுட்டோம், மத்தியானமும் வைக்கணுமா? தாராளமா வைக்கலாம். அன்னைக்கு ஃபுல்லாவே காலை நேரத்துல வைக்கலாம். 11 மணி போல ஏதோ பிஸ்கட் வைக்கலாம். அன்னைக்கு காகத்திற்கு நீங்க எந்த அளவுக்கு உணவு குடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும்.
மேலும் இந்த அமாவாசையில கட்டாயம் நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திஷ்டி எடுக்கும் முறை. அமாவாசை அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த நாள்ல நம்மள சுத்தி நம்ம கிட்ட உள்ள தீய சக்திகளை வெளிய அனுப்பக்கூடிய ஒரு அற்புதமான நாளும் இந்த அமாவாசை நாள் தான். இந்த நாள்ல உங்க வீட்ல ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்கிற மாரியே எனக்கு தோணுது. ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு மாதிரி தலை வலிக்குது. ஏதோ உடம்பு சரியில்லாம போற மாரி இருக்கு. இல்ல அடிக்கடி சண்டை வருது. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாரியே இருக்கு அப்படின்னு தோன்றவங்க கூட இந்த வழிபாடு செய்யலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாம்பிராணி காமிக்கிற கரண்டி இல்லன்னா ஒரு பெரிய மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதுல உங்க வீட்ல எத்தன பேர் இருக்காங்களோ, அத்தன பேருக்கு கணக்கு வச்சு கிராம்பு எடுத்துக்கோங்க. அந்த எண்ணிக்கையில உங்க வீட்ல 4 பேர் இருந்தாங்கன்னா 4 கிராம்பு, 5 பேர் இருந்தா 5 கிராம்பு. எத்தன பேர் இருக்காங்களோ, அத்தன கிராம்பு எடுத்து அது மேல பச்சை கற்பூரத்த நுணுக்கி போட்டு, அத அப்படியே கற்பூரத்த ஏத்துனீங்கன்னா, அது அப்படியே எரியும். அத உங்க வீட்ல உள்ள எல்லா இடத்துலயும் கிச்சன், ரூமு எல்லா இடத்துலயும் பாத்ரூம் மொதற்கொண்டு எல்லா இடத்துலயும் அந்த காமிக்கணும். அந்த புகை வந்து போணும். அந்த எல்லா இடத்துலயும் காமிச்சு, அத அப்படியே வெளியில எடுத்துட்டு கொண்டு போய் வச்சிரணும். வீட்டுக்குள்ள நீங்க ஏத்தி எல்லா இடத்துலயும் காமிச்சு, வீட்டுக்கு வெளியில அத கொண்டு போய் வச்சிரணும். அந்த கிராம்பு முழுமையாக எரிந்து சாம்பல் ஆக வேண்டும். அதுக்கு இன்னொரு கற்பூரம் வேணாலும் நீங்க போட்டுக்கோங்க. கண்டிப்பா இது போல செஞ்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். உங்க வீட்ல உள்ள அந்த வீட்டுக்குள்ள வந்தாலே தலை வலிக்கிற மாரி இருக்கு, உடம்பு அலுப்பா இருக்கு, சண்டை வருது அப்படிங்கிறது கூட கண்டிப்பா இத நீங்க ஒரு தடவ செஞ்சா போதும். கட்டாயம் ஒரு நல்ல மாற்றத்த உங்க வீட்ல கண்கூட உங்களால பார்க்க முடியும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல்.